வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விசாரணைக்கு அழைத்த போலீசார் துன்புறுத்துகிறாங்க. பிரபல யூடியூபர் ஜிபி முத்து பகிரன வீடியோ இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாகவே ஜிபி முத்து அதிகமாக சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு வராரு. ஜிபி முத்தை தொடர்ந்து அதிகமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகிறது. போலீசார் தன்னை அடிக்கடி விசாரணைக்கு அழைத்து துன்புறுத்துவதாக பிரபல யூடியூபர் ஜிபி முத்து வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் தான் யூடியூபர் ஜிபி முத்து. இவருக்கு இவரது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இடையே பிரச்சனையில் நீண்ட காலமாக முன்விரதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பலமுறை அடிதடி, காவல் நிலையத்தில் புகார், நீதிமன்றம் என பிரச்சனை பெரிதாக கொண்டே வருகிறது. சமீபத்தில் ஜிபி முத்து வீட்டின் முன்பு எதிர்த்தரப்பினர் கோயில் பூஜை செய்வதை மாந்திரகம் என கட்டுக்கதை கிளப்பிவிட்டு அடிதடி சம்பவத்தில் முடிந்து சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் சேர்ந்த 8 பேர் மீது குலசேகரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. இப்படி நீண்ட காலமாக ஜிபி முத்தும் மோதல் போக்கில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அவங்க தனக்கு மிகவும் மனவேதனையாக இருப்பதாக பேசிய வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். எதிர்த்தரப்பினர் வேண்டுமென்றே தன் மீது புகார் அளித்து போலீசார் அடிக்கடி காவல் நிலை வர சொல்லி துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த நிலையில் சாத்தான் குளத்தை சம்பவத்தை குறிப்பிட்டு அதே போல தன்னையும் ஏதாவது செய்து விடுவாங்களோ என வேதனையுடன் பேசியிருக்கிறாரு. போலீசார் மீது ஜிபி முத்து வைத்துள்ள குற்றச்சாட்டு உண்மைதானா, இல்லை வேண்டுமென்றே அவர் பொய் பழி சுமத்துகிறாரா என்பது உயரதிகாரிகள் விசாரணை முடிவிலே தெரிய வரும். இதற்கிடையே ஜிபி முத்து உயிரிழந்ததாக கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒன்று அவரது வீட்டின் பக்கத்திலே பதிவிட்டிருப்பது அவருக்கு என்னதான் ஆனது என சர்ச்சையாகியுள்ளது. எனவே நீண்ட காலமாக இடப்பிரச்சனை, அடிக்கடி மோதல் போக்கில் முடிந்த இரத்த காயங்களுடன் உண்டாகும் இந்த சம்பவங்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர்காவலர்கள் வலியுறுத்தி வருகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஜிபி முத்தை தொடர்ந்து அவருடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா அவர் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறாங்க. அவரை எப்படியாவது கொலை முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவங்களுடைய குடும்பத்தினர்கள் காவல்துறையிடம் எவ்வளவோ புகார் அளித்தும் கூட அந்த புகாரை காவல்துறை எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டுகளையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எனக்கு ஏதாவது ஆனால் என்னுடைய குடும்பத்தை ரொம்பவே பதறி போகிறாங்க, என்னோடய மகன் ரொம்பவே கதறி அழுகிறான் என்று ஜிபி முத்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைத்து கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டு முழுக்க அந்த ஊர்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துவுடைய கண்ணீரஞ்சலி புகைப்படத்தை அந்த ஊர் மக்கள் வெளியிட்டு வராங்க. இது அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகங்களையும் நிகழ்ந்து வருகிறது ஜிபி முத்துவுடைய குடும்பத்திற்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணீரஞ்சலியுடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஜிபி முத்துவுடைய ஆதரவாளருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.